என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் எந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், அல்லது அரசு அதிகாரிகளாகட்டும், அல்லது உழைப்பாளிகளாக இருந்தாலும் எல்லோரும் அன்று காலை முதல் மாலை வரை சுறுசுறுப்பாக இருந்தால்தான் அந்தந்த காரியங்களை செம்மையாக முடிக்க முடியும். ஆகவே தான் காலையிலே இந்த ஆசனம் இந்த தொலைக்காட்சியில் தரப்படுகிறது. ஏதாவது முடிந்த ஆசனங்களை முடிந்த அளவு ஒரு 10 நிமிடம் செய்தாலே நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ஒரு புதிய நண்பர் வந்திருக்கிறார். ஏற்கனவே வெகு காலத்துக்கு முன்னால் இங்கே கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தி காட்டியிருக்கின்றார். இவர் எனது பயிற்சி சாலையின் ஓட்டுநர். இவர் ஏற்கனவே டெக்னிக்கலாக டிப்ளமா படித்தவர் ஐஐடியில். அதையும் முடித்துவிட்டு அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக இருந்தவர். அவர் இப்பொழுது இங்கே எங்களிடம் 10-15 ஆண்டுகளாக ஓட்டுநராக இருப்பவர். ஓட்டுநர் மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலும் செய்ய வல்லவர், யோகாசனத்திலையும் வல்லவர். இந்த அற்புதமான மனிதர் இங்கே வேலை செய்வதோடு தனியாக ஒரு சின்ன பயிற்சியாலையும் வைத்து அங்கே மாணவர்களுக்கு ஆசனத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆகவே ஆசனம் படித்து விட்டால் பல சகலகலா வல்லவராக மாறிவிடலாம் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் இவர். இப்பொழுது இவர் அனந்த சயன ஆசனத்தை செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். மனோபலத்தை கூட்டக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த அனந்த சயன ஆசனம். இப்பொழுது அந்த அனந்த சயன ஆசனத்தை செய்ய போகிறார். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. என்னென்ன உறுப்புகள் இதில் இயங்குகின்றன என்பதை பார்க்க வேண்டும். பாருங்கள், காலை பெருவிரலை பிடித்து கொண்டு காலை நேராக நிமிர்ப்பது என்பது மிக கடினம். காலை நிமிர்க்க முடியாது. பந்துக்கண்ணம் முட்டு, கரண்டை, கழுத்து, கை, புஜம் இத்தனை அவயவங்களும் சரியாக இயங்கப்படுகின்றன. அவைகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு வலிகள், முட்டு வலி, கரண்டை வலி, இடுப்பு வலி, தொடை வலி, இன்னும் புஜவலி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் அனந்த சயன ஆசனம். அனந்த சயன ஆசனம். காலை பிடித்து கொண்டு காலை விரைப்பாக நீட்டுவது என்பது சற்று கடினம். தொடை சதை, கால் முட்டு வலி, கரண்டை வலி, இன்னும் கையிலே ஏற்படக்கூடிய புஜவலி, கழுத்து வலி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது தலை கால் பக்கமாகவும் கால் தலைப்பக்கமாகவும் வைத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அனந்த சயன ஆசனம். சாதாரணமாக நீங்கள் இந்த ஆசனத்தை போய் செய்து பாருங்கள், முடியவே முடியாது. அதற்கு பயிற்சி, சாதனை இவைகளெல்லாம் வேண்டும். காலை நிமிக்க முடியாது. காலை பிடிக்கலாம், காலை நிமித்து இருப்பது என்பது மிக மிக கடினம். அந்த கரண்டை வலி, முட்டி வலி, புஜவலி, பந்துக்கிண்ண முட்டு வலி,
கை பந்துக்கிண்ண முட்டு வலி இவைகளெல்லாம் இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக முழுமையாக நீங்கிவிடும். இதற்காக அதிலே ஊசி போடுவதோ மாட்டு முட்டு அறுவை சிகிச்சை செய்வதோ இவைகளெல்லாம் தேவைப்படாது. இது எளிமையான ஆசனம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள். இந்த ஆசனத்தை பக்கவாட்டில் செய்ய வேண்டும். இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள், இல்லை அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்கள். இந்த ஆசனத்திலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த முட்டை நேராக நிமிர்க்க வேண்டும். முட்டை நிமிர்க்கும் பொழுதே அந்த நரம்புகளெல்லாம் இழுப்பது தெரியும், தொடை நரம்புகளெல்லாம் இழுப்பது தெரியும். முட்டு வீக்கம், பந்துக்கிண்ண முட்டில் வீக்கம், அதிலே வலி, பந்துக்கிண்ண முட்டை அசைக்க முடியாமை, நடக்க முடியாமை, படி ஏற முடியாமை, இந்த நிலைமைகளுக்கெல்லாம் இந்த ஆசனம் ஒரே தீர்வாக அமையும். மெதுவாக இறக்குங்கள். இப்பொழுது தலையை அங்கே வைத்துவிட்டு காலை இங்கே வைங்கள். கொஞ்சம் சாய்வாக வேணாலும் எடுக்கலாம். அப்படி வாங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக பத்மாசனத்தில் உமருங்கள். இந்த ஆசனத்தை ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு பழக வேண்டும். தனியாக பழகினால் இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாய்ந்து விழுவதற்கு ஏதுவாக அமையும். சுவர் ஓரமாகவே இருந்து கொண்டு வலது பக்கம் இடது பக்கமாக பழகினால் நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் வரை சுவர் ஓரமாகவே இருந்து பழக வேண்டும். பின்னர் தனியாக சுவரை விட்டு ஒரு அடி 2 அடி தனியாக வந்து பழகி அப்பொழுது நடுப்பகுதிக்கு வந்து கூட நாம் இந்த ஆசனத்தை பழகலாம். ஆகவே இப்பொழுதெல்லாம் முட்டு வலி, கரண்டை வலி ஏதாவது வந்து விட்டால் அதை ஆப்ரேஷன் தான் செய்ய வேண்டும் என்பது அலோபதியில் ஒரு தீர்வாக இருக்கின்றது, எலும்பு தேய்ந்து விட்டது என்று. ஆகவே அந்த நிலைக்கெல்லாம் நாம் தள்ளப்படாமல் இதுபோன்ற ஆசனங்களை நாம் பழகி நமது மேல் ஏற்படக்கூடிய பல்வேறு வலிகளை நீக்கி கொண்டு என்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.